வணக்கம். நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலா. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டம் குறித்து கங்கனா ரணாவத் தெரிவித்த கருத்துடன் தாங்கள் உடன்படவில்லை என பாஜக தெரிவித்துள்ளது. பாஜக எம்பி கங்கனா ரணாவத் அளித்த பேட்டியில் விவசாயிகள் போராட்டத்தில் பாலியல் துன்புறுத்தல்களும் கொலைகளும் அரங்கேறின எனவும் மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறவில்லை என்றால் போராட்டக்காரர்கள் நாட்டில் எதையும் செய்திருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருந்தார். தேசத்தின் தலைமை வலுவாக இல்லாமல் போயிருந்தால் பஞ்சாப் மாநிலத்தை வங்கதேசமாக மாற்றியிருப்பார்கள் எனவும் கூறியிருந்தார். விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் நடந்த குற்றங்கள் குறித்து தேசம் அறியாது என்றும் படுகொலை செய்து தூக்கிலிட்ட சம்பவங்களும் நடந்ததாகவும் கங்கனா தெரிவித்திருந்தார். அவரது இந்த கருத்துடன் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என பாஜக விளக்கமளித்துள்ளது. பாஜகவின் கொள்கை சார்ந்த விவகாரங்களில் கருத்துக்களை வெளியிட கங்கனாவுக்கு அதிகாரம் தரப்படவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்காக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செவ்வாயன்று நேரில் ஆஜராக உள்ளார். மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். பின்னர் இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி செவ்வாயன்று நேரில் ஆஜராக உள்ளார். பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நிறைவடைந்த நிலையில் அங்கு நடைபெறும் கண்காட்சியை காண பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாநாட்டில் சுமார் 2 லட்சம் பேர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அறுபடை வீடுகளை தரிசனம் செய்யும் வகையில் குகைவரை கோயில்கள் போல் அரங்கம் அமைக்கப்பட்டு புத்தக மற்றும் புகைப்பட கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டது. இந்த கண்காட்சி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கண்காட்சியை காண ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். 3D திரையரங்கு மற்றும் அறுபடை வீடுகளை நேரில் காண்பது போல் கண்காட்சி அமைந்துள்ளதாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். முருகனின் வரலாற்றை அறிய ஏற்பாடு செய்த அறநிலையத்துறைக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். குடும்ப வறுமை காரணமாக படித்துக் கொண்டே வேலை பார்த்து வரும் கோவில்பட்டியைச் சேர்ந்த பள்ளி மாணவனுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நிதி உதவி வழங்கியுள்ளார். மாணவர் ரமேஷின் நிலையை அறிந்து கொண்ட விஜய் அவருக்கு 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கியதுடன் அவரது குடும்பத்திற்கு தேவையான மளிகை பொருட்களையும் கட்சியினர் வாயிலாக வழங்கியுள்ளார். மாணவரின் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் ஏற்பதாகவும் விஜய் உறுதியளித்துள்ளார். இதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்ட மாணவர் ரமேஷ் ஆசிரியர் பணிக்கு சென்று மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே தனது ஆசை என கூறினார். வயநாடு பேரிடரில் பாதிக்கப்பட்டோருக்கு கரம் கோர்க்கவும் புனரமைக்கவும் பிரபல பின்னணி பாடகர் KJ ஜேசுதாஸின் காந்த குரலில் நெஞ்சம் கணக்கும் பாடல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவு பெரும் பேரழிவை ஏற்படுத்தியது. வீடு, உடைமை, உற்றார் உறவினர், உறவுகள் என நொடிப்பொழுதில் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நிற்போரின் மறு வாழ்விற்காக அழிந்த கிராமங்களை புனரமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வயநாடு பேரழிவின் துயரத்தை பிரபல பின்னணி பாடகர் KJ ஜேசுதாஸ் தனது காந்த குரலில் பாடிய நெஞ்சம் கணக்கும் பேரிடர் பாடல் வெளியாகியுள்ளது. பேரிடர் துயரத்திற்கு கரம் கோர்ப்போம், துணை நிற்போம் என்ற ஜேசுதாஸ் முன்னுரையுடன் தொடங்கும் பாடலில் துயரத்தின் நெஞ்சை உறைய வைக்கும் காட்சிகள் தொகுக்கப்பட்டுள்ளன. தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக நடிகர் ஜெயசூர்யா மீது நடிகை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்து நீதிபதி ஹேமா ஆணையம் அறிக்கை வெளியிட்டதிலிருந்து நடிகைகள் சிலர் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் தொந்தரவு குறித்து வெளிப்படையாகவே பேசி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர்கள் முகேஷ், மணியன் பிள்ளை ராஜு, இடைவேளை பாபு மற்றும் ஜெயசூர்யா ஆகியோர் தன்னை உடல் ரீதியாக பாலியல் தொந்தரவு செய்ததாக தற்போது பிரபல நடிகை கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 2008ஆம் ஆண்டில் ஒரு படப்பிடிப்பின் போது ஜெயசூர்யா தன்னிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாகவும் இதனால் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்தார். அதேபோல கேரள நடிகர் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் இடைவேளை பாபு நடிகர் சங்க உறுப்பினர் படிவத்தை நிரப்ப தன்னை அவரது வீட்டுக்கு அழைத்து அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை போன்று மற்றவர்களும் சினிமாவில் நேர்ந்த கொடுமையான அனுபவங்களை பற்றி மனம் திறந்து பேச முன்வர வேண்டும் என்று மினு முன்னீர் கேட்டுக்கொண்டார்.
லடாக் யூனியன் பிரதேசத்தில் 5 புதிய மாவட்டங்களை உருவாக்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில் லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படுகின்றதாகவும் இதன் மூலம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எளிதில் சென்று சேரும் என்றும் தெரிவித்துள்ளார். சிறப்பான நிர்வாகத்தை ஒவ்வொரு மூலை முடுக்கும் கொண்டு செல்லவே இந்த முயற்சி என்றும் அமித்ஷா விளக்கமளித்துள்ளார். அதன்படி ஜன்ஸ்கார், டிராஸ், ஷாம், நுப்ரா, சங்தாங் ஆகிய 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதாக அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். லடாக் மக்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே லடாக் யூனியன் பிரதேசத்தில் 2 மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. பாகிஸ்தானில் பிரிவினைவாத இயக்கத்தினர் நடத்திய தாக்குதலில் இதுவரை 51 பேர் உயிரிழந்துள்ளனர். பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நெடுஞ்சாலையில் பயணித்த பேருந்து, ட்ரக் வாகனங்களில் சென்றவர்கள் மீது அடையாளம் தெரியாத கும்பல் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதில் 23 பேர் உயிரிழந்தனர். அத்துடன் நெடுஞ்சாலையில் இருந்த வாகனங்களுக்கும் அவர்கள் தீ வைத்தனர். இதில் 30க்கும் மேற்பட்ட வாகனங்களும் தீயில் கருகின. கலாட் மாவட்டத்தில் சாலையில் சென்ற வாகனம் மீதும் பிரிவினைவாதிகள் தாக்குதல் தொடுத்தனர். இதில் பெண்கள், சிறுவர்கள் என 9 பேர் உயிரிழந்தனர். மஸ்துங் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை தகர்த்த அவர்கள் அருகில் இருந்த காவல் நிலையத்தையும் அடித்து நொறுக்கினர். பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வன்முறையில் இதுவரை 51 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்திற்கு பலோச் லிபரேஷன் ஆர்மி என்ற பிரிவினைவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயேச்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிட்டகோட்டையில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய அவர் விலையேற்றத்தையும் வரிகளையும் குறைப்பதாக கூறி சஜித் பிரேமதாசாவும் அனுரகுமார திசநாயக்கவும் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டினார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தின்படி செயல்படுவதன் மூலமே பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அதனை தவிர்த்துவிட்டு பொய் வாக்குறுதிகள் அளிப்பதன் மூலம் நாட்டை நாசமாக்க வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சிகளை விமர்சித்தார். லப்பர் பந்து படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளியாகிறது. கனா, FIR படங்களில் இணை இயக்குநராகவும் நெஞ்சுக்கு நீதி படத்தின் வசனகர்த்தாவுமான தமிழரசன் பச்சமுத்து இயக்குநராக அறிமுகமாகியுள்ள படம் லப்பர் பந்து. இந்த படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இருவரும் கதாநாயகர்களாக நடிக்கின்றனர். தேவதர்ஷினி, பாலசரவணன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். கிராமத்து கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி உருவாகும் இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைக்கிறார். மலையாள நடிகர் டோவினோ தாமஸ் நடித்துள்ள ARM படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. இப்படம் தமிழ், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 5 மொழிகளில் 2D மற்றும் 3D தொழில்நுட்பத்தில் வெளியாகிறது. பீரியாடிக் படமாக உருவாகியுள்ள இப்படத்தை அறிமுக இயக்குனர் ஜித்தின்லால் இயக்க உள்ளார். மேலும் இந்த படத்தில் ஃபாசில் ஜோசப், கிருத்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். திருச்சி SP வருண்குமார் தனது IPS பணியை மட்டும் பார்க்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னிடம் பணம் இல்லை என்பதால் மக்களிடம் திரள் நிதி பெறுவதாக கூறினார். மக்கள் மத்தியில் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்த முயற்சி நடப்பதாகவும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இங்கே திருச்சியில் SP, உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் SP, என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க 2 பேரும் பக்கத்து டிஸ்ட்ரிக்கு? சொல்லுங்கள், பதில் இருக்கா உங்கள்கிட்ட? நான் பிச்சை எடுத்து கட்சி வளர்க்குறேன், திரள் நிதி வச்சுருக்கேன். ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன். நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் இங்கேருந்து வந்துச்சு. என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்துறேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி வந்துக்கிங்கன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா IPSனா IPS வேலை பாரு. என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுகவுன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ITவிங்களை ஜாயின் பண்ணிக்க. என்னை அவமதிக்கணும், நான் பெண்களை மதிக்காதவன், இழிவாழுகிறவன், போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு. என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்களேன், எடுத்து அனுப்பட்டா. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதாரமற்ற கருத்துக்களை கூறி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னையில் பாஜக கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காங்கிரஸ் கட்சி 1971ஆம் ஆண்டு முதல் திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக இருப்பதாக கூறியிருந்தார்.
இதற்கு அறிக்கை வாயிலாக பதிலளித்த செல்வ பெருந்தகை 1971ஆம் ஆண்டில் இருந்து காங்கிரஸ் தனியாகவும் கூட்டணியாகவும் பெற்ற வெற்றிகளை குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் 27 இடங்களில் போட்டியிட்டு அனைத்திலும் வென்றது போல் பாஜகவால் சாதிக்க முடியுமா என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவில் தலைவர்களுக்கு பஞ்சம் இருப்பதால் அண்ணாமலை தலைவராகிவிட்டார் என்றும் மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் பணபலத்தை கொண்டு அவர் அரசியல் நடத்தி வருவதாகவும் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருந்தபோது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான புகாரில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அதிமுக பிரமுகர் விஜய நல்லதம்பி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிந்தனர். 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி ரவீந்திரன் என்பவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்பதால் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாவட்டம் ஓமலூர் அருகே விடுமுறை நாளில் ஏரியில் அரசு அனுமதியின்றி மண் அள்ளிய ஒரு JCB மற்றும் 3 டிராக்டர்களை பொதுமக்கள் சிறைபிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் வாகனங்களை மீட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் அனுப்பி வைத்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். RC செட்டிப்பட்டி பகுதியில் உள்ள ஏரியில் அரசு அனுமதியின்றி டிராக்டர்கள் மற்றும் JCB இயந்திரம் மூலம் மண் திருடப்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த ஓமலூர் காவல் ஆய்வாளர் லோகநாதன் மண் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையின் போது அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என தெரிவித்தனர். தொடர்ந்து சிறைபிடித்த வாகனங்கள் விடுவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் தண்ணீர் வரும் பொழுதெல்லாம் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகாரிகளின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆற்றங்கரையோரங்களில் உள்ள பெரும்பாலான படித்துறைகள் சிதிலமடைந்து காணப்படுகின்றன. இதனால் படித்துறைக்கு குளிக்கச் செல்லும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உயிரிழக்கும் வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எச்சரிக்கை பலகைகள் அவ்வப்போது மட்டுமே வைக்கப்படுவதாகவும் பொதுமக்களுக்கு முறையான தகவல்கள் சென்று சேராததால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தண்ணி இவ்வளோ வருது, அதிகமாக வருது, யார் ஆற்றுக்கு போகாதீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை போடணும், தண்டோரா போடணும். கரையோர மக்கள்கிட்டலாம் தண்டோரா போடணும். ஒரு பதாகை தட்டி விளம்பரம் தட்டி வைக்கணும். அதெல்லாம் மக்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும். ஒரு வில்லேஜ் கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட சொல்லி கூட இந்த மாதிரி தண்ணியோட அளவு இவ்வளோ வருது, கூட வருது, யாரும் ஆற்றுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். பலி ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம். பிளிப்கார்ட்டில் பரிசுத் தொகை விழுந்துள்ளதாக கூறி தேனியைச் சேர்ந்த நபரிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தமபாளையத்தைச் சேர்ந்த அருள் பிரகாஷ் என்பவர் பிளிப்கார்ட் செயலி மூலம் செல்போன் கவர் ஆர்டர் செய்து வாங்கியுள்ளார். இதையடுத்து அவருக்கு செல்போனில் அழைத்த நபர் 12,80,000 ரூபாய் பரிசு விழுந்துள்ளதாக கூறியுள்ளார். அதனை பெற்றுக்கொள்ள பணம் செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நம்பி சுமார் 18 லட்சம் ரூபாயை அவ்வப்போது செலுத்தியுள்ளார். ஆனால் பரிசை தராததால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட பீகாரைச் சேர்ந்த ரோஹித் குமார் என்பவரை கைது செய்தனர். பிளிப்கார்ட்டில் பொருட்கள் ஆர்டர் செய்யும் நபர்களின் எண்களை பணம் கொடுத்து பெற்று அவர்களுக்கு பரிசு விழுந்ததாக கூறி மோசடி செய்து வந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 780 கிலோ பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அக்காள்மடம் வடக்கு கடல் பகுதியில் இருந்து நாட்டுப்படகில் பீடி இலைகள் இலங்கைக்கு கடத்த இருப்பதாக பாம்பன் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அக்காள்மடம் வடக்கு பகுதியில் கடற்கரை ஓரங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அக்காள்மடம் கடற்கரை பகுதியில் உள்ள ஒரு தோப்பில் சரக்கு வாகனத்தில் இருந்த பீடி இலை பண்டல்களை 10க்கும் மேற்பட்டோர் கடலில் நிறுத்தி வைத்திருந்த நாட்டுப்படகு ஒன்றில் ஏற்றிக் கொண்டிருந்ததை பார்த்துள்ளனர். அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடிக்க முயன்றபோது கடத்தல்காரர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதையடுத்து 5.46 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 780 கிலோ பீடி இலை பண்டல்கள், சரக்கு வாகனம் மற்றும் நாட்டுப்படகை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒருவரை தேடி வருகின்றனர். தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஆண்டிப்பட்டி நடுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஜெயப்பிரியா என்ற பெண் பிரசவத்திற்காக பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் 21ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. தொடர்ந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட சூழலில் அவருக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜெயப்பிரியா உயிரிழந்தார். இதற்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள ஜெயப்பிரியாவின் உறவினர்கள் தொடர்புடையவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி குமுளி மதுரை நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் கன்னட நடிகர் தர்ஷனுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்ட புகாரை தொடர்ந்து அவரை பெல்லாரி சிறைக்கு மாற்ற முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். தனது தோழி பவித்ரா கவுடாவுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதாக தனது ரசிகர் ரேணுகா சுவாமியை கொலை செய்த வழக்கில் தர்ஷன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து அவர் யாருக்கோ வீடியோ கால் பேசுவது போன்ற காட்சிகள் வெளியாகியிருந்தன. அத்துடன் அவர் ஒரு கையில் சிகரெட், மற்றொரு கையில் தேநீர் கோப்பையுடன் பிரபல ரவுடியுடன் அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படமும் வெளியானது. இதனால் தர்ஷனுக்கு சிறையில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதா என கேள்விகள் எழுந்தன. இந்த விவகாரத்தில் முதலில் சிறைத்துறை அதிகாரிகள் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேலும் 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தர்ஷனுடன் வீடியோ காலில் பேசிய நபரான சத்யா என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே தர்ஷன் உள்ளிட்ட அவருடன் இருந்தவர்களை வேறு சிறைக்கு மாற்ற உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் சித்தராமையா இந்த விவகாரம் குறித்து முழுமையான அறிக்கை அளிக்க டிஜிபிக்கு ஆணையிட்டுள்ளார். ஏற்கனவே இதே பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலா அடைக்கப்பட்டிருந்த போது அவருக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாக IPS அதிகாரி ரூபா தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.